ரவுண்ட் அடிங்க. ஓகே. ஸோ வச்சதுக்கு இப்போ சிக்கன் வந்துச்சா? வந்துருச்சு. ஓகே. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு முழு கோழியை கிரில் பண்ண போகிறோம். அதுவும் வீட்டிலே பண்ணி நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். ஏன்னா பொதுவாக கிரில் சிக்கன் நம்ம கடையிலே வாங்கி சாப்பிடுவோம் பொதுவாக. அது வந்து காஸ்ட்லியும் வேறு. ஸோ நம்ம வந்து ஒரு ஐடியா தோணுச்சு ரொம்ப நாளாகவே. நான் சொல்லிட்டு இருந்தேன், சுவிதா சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வீட்லேயே பண்ணுவோம்ப்பா கிரில் சிக்கன்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம்லாம் ஃபுல்லாக வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஜாய் வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்கா. அது என்னென்னா, அதுவும் ஒரு வீடியோ வரும். அவள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அது அவளுக்கான ஒரு ப்ராடக்ட். அவள்னா விளையாடுறதுக்கு இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து அவள் அன்பாக்ஸ் பண்ண போகிறாளாம். வாங்க வாங்க வாங்க. ஜாய் எங்கேம்மா இருக்க? ஓ இப்போ வாங்க 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 வாங்க. So Joy, show your product. எல்லாருக்கும் see everyone want to see what's your product. உன் கையில் what is that? லவ் சிம்பிள். லவ் சிம்பிளா? சரி பார்க்கலாமா இந்த டப்பாவில் என்ன இருக்குமா? இப்போ நிறைய பேருக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சரி பாருங்க. What is this? You don't know? ஆக்சுவலாக இப்போ தான் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. ஓகே. ஸோ என்னது ஜாய் இதெல்லாம்? வாட் இஸ் திஸ் பேபி? என்னது? What is this for? Baking bread. ஓகே. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஓவனில் அவளுக்கு கேக் பண்ணணும்னு ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கா. ஏய் மஃபினா காட்டு ஓப்பன் பண்ணுமா, ஓப்பன் பண்ணி காட்டு. Open and give you. இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இதெல்லாம் நாங்கள் அமேசானில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினோம். என்னென்னா கேக் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ஓவனில் நம்ம பேக் பண்ணுறது, கேக் பேக் பண்ணலாம். ஸோ அதோட ட்ரேஸ் ஸ்கொயர் ஷேப் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, ஹார்ட் ஷேப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேக் பண்ணலாம். அப்புறம் ஹார்ட் ஷேப் இதில். ஸோ எந்தெந்த வேணுமோ உங்களுக்கு பண்ணலாம். இது என்னம்மா? ஓகே. இது வந்து மஃபின் பண்ணுறதுக்கா? ஸோ இதெல்லாம் மெஷரிங் கப்ஸ். அதெல்லாம் மெஷரிங் கப்ஸ். ஓகே. என்னைக்கு கேக் பண்ணலாம் நம்ம? when can we do ma cake? Okay. நௌவா? Okay, tell the ingredients. What கேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை? 2 எக் வேணுமா? அப்புறம் வேறு என்ன வேணும்? அவங்க தூங்கிடுவாங்க இதை காத்துட்டே இருந்தாங்கன்னா. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு கேக் பவுடர் வேணுமா? அப்புறம் வேறு என்ன வேணும்? தெரியாது, ரைட்? ஸோ கோழி வந்து வாங்கியாச்சு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு முழு சிக்கன் இருக்குது. ஸோ இந்த தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மசாலாலாம் போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே. ஃபுல் கோழி. ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி கோழி கடைக்காரர் அவர்கிட்ட சொன்னேன். அவர் எப்போவுமே கறி கட்டு இல்லை பிரியாணி கட்டு அப்படி கட் பண்ணி தருவாங்க. ஆனால் இந்த தடவை சொன்னேன், எனக்கு இல்லை முழு சிக்கன் கிரில் அப்படி கோழி பண்ணணும் அப்படின்னோன்னா, அப்போ முழு கோழியாகவே தந்துடவான்னு கேட்டாங்க. சரி நான் வந்து 1 kg கிட்ட இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு. ஸோ தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? யாருக்கெல்லாம் தெரியுது? முழு கோழி முழு கோழி. ஸோ இதை தான் நம்ம வந்து கிரில்லாக மாற்ற போகிறோம். நீங்கள் பார்க்க போகிறீங்க இது எப்படி கிரில் ஆகி வருது அப்படின்னு. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேயா? இப்போ வந்து கோழியை கழுவியாச்சு. சொன்னாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, சுவிதா வந்து மசாலா ரெடி பண்ணுறா. ஏன்னா கிரில் சிக்கனுக்கு வந்து அதுக்குன்னு சில வே ஆஃப் இது இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக இதையும் யூடியூப்பில் தான் பார்த்தோம். ஸோ அவங்க என்னென்னா ஒரு சில விஷயங்களை முதல்ல செஞ்சு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணணுமா இதை சிக்கனை. ஸோ அது என்ன மேரினேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு என்ன தேவைங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேரினேஷன் அதுக்கு ஆக்சுவலாக பச்சை மிளகாய் போடணும்னு சொல்கிறாங்க. பச்சை மிளகாவும் பிங்க் சால்ட், அது போக என்னப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகேயா? ஸோ இது வந்து
என்னென்னா இஞ்சி பூட்டு பேஸ்ட் கொஞ்சம். இது எதுக்காக பண்ணுறோம்ப்பா? ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணுறது. எக்ஸ்ட்ரா வாட்டர் சிக்கன்ல எப்பவுமே தண்ணி நிறைய இருக்கும். ஸோ அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் என்ன ஆகும்னா வெளியே வரும். அது மட்டும் இல்லை, அந்த பச்சை மிளகாவில் அந்த க்ரீன் சில்லிக்குன்னே ஒரு சின்ன டேஸ்ட் இருக்கும். அது வந்து அப்படி அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகும். இது வந்து யூடியூப்பில் ஒருத்தங்க பர்டிகுலராக கிரில் சிக்கன் இந்த மெத்தடில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் செஞ்சு பார்த்தோம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஜாய் வாவ், யூ ஆர் கோயிங் டு மேக் கிரில் சிக்கன். ஓகே ஜாய், யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் மம்மி. ஸோ இப்போ வந்து பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பு. ஓகே, நாங்கள் வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஸ்வீட்டா போட்டு இப்போ அடித்து எப்படி மேரினேட் பண்ணுறோங்கிறத பாருங்கோ. ஸோ சிக்கன் வந்து இப்போ நம்ம கழுவி சூப்பராக வச்சுருக்குறோம். இதை வந்து என்ன பண்ணோன்னா, பிஃபோர் அதை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணணுமா. எப்படின்னா இந்த லேயராக. ஸோ இப்போ பார்த்து கட் பண்ணோம். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அப்போ தான் அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கும். ஸோ இந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம் இந்த 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 பக்கமும் அப்படி நம்ம கட் பண்ணுறோம். ஏன்னா இந்த இடம் வந்து நிறைய ஃப்ளஷ் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து நமக்கு உள்ளெல்லாம் அப்போ தான் மசாலா போகும். அதே மாதிரி இந்த தை சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக 2 கட், அவ்வளோதான். மசாலாக்காக தான். வேறு எங்கேப்பா? இந்த பக்கமா லைட்டாக, ஏன்னா ஃபுல்லாக முழு சிக்கன் மாதிரி இல்லாமல் போயிடக்கூடாது. ஆமாம். அப்புறம் இந்த லெக் பீஸ் இதுலேயும் ஒரு கட் மசாலாக்காக. ஏன்னா நம்ம grill வந்து அப்போ தான் நல்லா அப்படி உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கேன், ஆமாம், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலா போட போகிறோம். கொடு. ஏன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த க்ரீன் சில்லி, பிங்க் சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை வந்து அப்படியே நம்ம வந்து மேரினேட் அப்படியே அப்ளை பண்ணுறோம் லைட்டாக. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். நிறைய போடணுன்னு இல்லை, ஏன்னா சிலருக்கு வந்து சில்லி ரொம்ப பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அதனாலே கொஞ்சமாக போடுங்க. ஆமாம், அளவாக செய்யணுங்கிறா சுவிதா. பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ண வேண்டியது. பச்சை மிளகாய் கண்ணில் போட்டுனா அவ்வளோதான். கொஞ்சம் ஐயர் இஷ்யூஸ் இந்த கோழிக்கு மட்டும் இப்போ ஐயோ கோழிக்கு மட்டும் உயிர் இருந்தா நினைக்கும் என்னை வந்து இப்படி பச்சை மிளகாயிலேயே குளிக்க விட்றீங்களே. இன்னும் கொஞ்சம் போடுவோமா? உள்ள இந்த பக்கம் ஜஸ்ட். சரி, உள்ளேயும் அது நல்லா மேரினேட் ஆகட்டும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறோம். ஸோ இதுக்கப்புறம் 1/2 hour கழித்து என்ன பண்ண போகிறோங்கிறது அதுக்கப்புறம் பார்க்குறோம். ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம மேரினேட் பண்ணி அவ்வளோதான். கொஞ்சம் நேரம், அது மீன் ஒரு 20 minutes நம்ம அப்படியே வச்சிடுறோம். இதுக்கு இடையில் நாங்களும் சுவிதாவும் காஃபி குடிக்க போகிறோம். பார்த்திங்களா, பால் ரெடியாக இருக்குது, டம்ளர் ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிரில் சிக்கன் வேறு லெவலில் பார்க்குறோம். ஓகேயா? யோசிப்பீங்க, என்னடா கிரில் சிக்கன்? ஆமாம், கிரில் சிக்கன் சூப்பராக பண்ணலாங்க, வீட்டிலே பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஓவன் இருக்கணும். உங்கள் வீட்டில் ஓவன் இருந்துச்சுன்னா கிரில் சிக்கன் சூப்பராக வரும். அந்த கலர் வரதுக்கு கலரிங் ஏஜென்ட் போடுறாங்க, அதெல்லாம் நல்லது இல்லை குழந்தைங்களுக்கு. ரெட் கலராக பார்த்துருப்பீங்க வெளியில். ஏன்னா நம்ம வெளியே வாங்குற கிரில் சிக்கன் பாருங்களேன், ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர், ரெட்டாக இருக்கும். இல்லை அவங்க கொஞ்சம் இதெல்லாம் போடுவாங்க தேவையில்லாதது. ஸோ அது எதுக்கு உடம்புக்கு? நமக்கு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். அதை விட என்னென்னா மயோனைஸ் தானேப்பா, மயோனைஸும் வீட்டிலே பண்ணலாம். அது எப்படி பண்ணுறோங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகேயா? ஸோ காஃபி ரெடி ஆனோடனே காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை தொடருவோம். அது வரைக்கும் சிக்கன், ஆமாம், நீ மேரினேட் ஆகு, அப்படியே ஆகிட்டே இரு. நாங்கள் வந்து அப்புறம் ஒன்று மீட் பண்ணுறோம். காஃபி ரெடி ஆயிடுச்சு, குடிக்கலாமா? ஐயோ போதும்ப்பா. சிக்கன் 1/2 hour மேரினேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக மேரினேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னென்னா, இது நம்ம மேரினேட் பண்ணோம் இல்லையா, இதுக்கப்புறம் மேரினேட் பண்ணணும். என்னென்னா அதுதான் கிரில் சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு, நானும் சுவிதாவும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஓகேயா?
பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓகே இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துகிட்டு என்னப்பா ஃபஸ்ட்டு நம்ம விடலாம் ஃபர்ஸ்ட் ஆயில் ஆயில் எவ்வளோ விடலாம் கொஞ்சமாக தான் விடணும், 2 டேபிள் ஸ்பூன் விடலாம். ஏன்னா லெஸ் தென் ஒரு 50 கிராம்ஸ். பேஸ்ட் வந்து திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா சிக்கன் மேலே ஒட்டாமல் வழண்டு போயிடும். ஓகே மேரினேட் ஆகும்போது உள்ளே இறங்காது. அவ்வளோதான். இப்போ ஆயில் ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது வந்து நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னெல்லாம்ப்பா? அப்புறம் காஷ்மீரி சில்லி. ஏன் காஷ்மீரி சில்லி அப்படின்னு நாங்கள் காரம் கம்மி. ஆமாம், என்னென்னா உங்களுக்கு கலரும் ரெட்டாக இருக்கும், இன்னொன்று காரம் வந்து கம்மியாக இருக்கும்னாங்க. ஓகே, இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடலாம். இவன் என்னென்னா நீங்கள் கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டா ஈஸியாக இருக்கும், அப்படியே டக் டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை. ஸோ காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். மஞ்சப்பொடி கொஞ்சம் போடணும், டர்மரிக் பவுடர் அது கொஞ்சம் போடணும். ஸோ டர்மரிக் பவுடர் ஒரு போதுமா? 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். வேறு அப்புறம் கரம் மசாலா. ஓ, இதே வந்து பயங்கரமாக இருக்கே கலரு. எப்படி தெரியும் தெரியல. கரம் மசாலா ஓகே, ஒரு 1/2 டீஸ்பூன் கணக்கு தான். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பயங்கரமான கீ இன்க்ரீடியன்ட். காட்டுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். என்னது கீரை மாதிரி இருக்கு? ஆமாம், ட்ரைடு கஸ்தூரி மேத்தின்னு ஒரு கீரை, நல்ல ஸ்மெல் வரும். ஓகே ஓகே. இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடையில் கிடைக்கும். கஸ்தூரி மேத்தின்னு கேட்டாலே கிடைக்கும். நேச்சுரல் ஃப்ளேவர். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்லாம் போடுவாங்கல்ல கடையில், அப்படி இல்லாமல் நம்ம நேச்சுரல் ஃப்ளேவரே போட்டுருவோம். ஓகே, கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி அதில் இருக்கிற மனம் வந்து அப்படி இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கேன். தெரியுதா எல்லாருக்கும்? அந்த ஆக்சுவலாக கொஞ்சம் தூக்கலாக போட்டாலும் ஒன்றும் உடம்புக்கு கேடு இல்லை, எல்லாமே ட்ரைடு கீரை தான். இது வந்து அப்படி மேரினேட் பண்ணும்போது அந்த சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா அப்சர்வ் ஆகும், அதோட ஸ்மெல், டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் கிரில் சிக்கன் வந்து நீங்கள் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஓகே, சரி. ஸோ இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், அந்த ஒரு முழு கோழிங்கிறதுனால. ஓகே. தென் கரம் மசாலா போட்டாச்சு. அப்புறம் வேணும்னா இது போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக போட்டாகணும்னு கிடையாது. சாட் மசாலான்னு சொல்லிட்டு. சாட் மசாலா இது கொஞ்சமாகவே மெயினாக இது வந்து இந்த நார்த் இந்தியன் அந்த டச் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும், ரொம்ப நிறைய போடாது. ஓகே. ஸோ இதெல்லாம் போட்டுட்டோம். அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கர்டு. ஸோ இப்போ வந்து கர்டு போடுறோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப தண்ணியாயிடாமல் பார்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் என்னென்னா அந்த சிக்கனோட நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போது அப்படி ஒட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஓகே. அப்புறம் வந்து கொஞ்சம் சாப்டு கொரியண்டர். ஓகே, போட்டுக்கலாம். ஆமாம், இது கொத்தமல்லி தழை. ஆமாம், கொத்தமல்லி வந்து ஒரு தனி ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, வேறு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் விட்டுறலாமா? ஓகே, நாங்கள் முதல்ல டவுட்டாக இருக்குது, வேணாம். இதை மட்டும் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆமாம் சிக்கனோட வந்து சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாம் போட்டாச்சுல, இதை மிக்ஸ் பண்ணிடுவாப்பா. ஓகே, நல்லா நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடித்து பண்ண. ஆக்சுவலாக இது வந்து நம்ம மிக்சியில் அடிக்காமலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சிக்கனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற, ரொம்ப கட்டியாக இருக்குது, இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இப்படி இல்லைன்னா இந்த மீதி இருக்கிற அந்த இது கொஞ்சம் விட்டுக்கலாம், கொஞ்சம். ஓகே, இது திக்காக தான் இருக்க மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் விடலாம், நமக்கு தனியாக போகுது. ஓகே, கொஞ்சம் வேணால் விட்டுக்கலாம். இது என்னென்னா அந்த நம்ம சில்லி பச்சை மிளகா அரைச்சிச்சோம்ல, அது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம அதில் தானே உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நீங்கள் உப்பு மட்டும் எப்போவுமே நம்ம வந்து நமக்கு என்ன மாதிரியான இது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் உப்பு. ஏன்னா உப்பு கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கிரில் சிக்கன் வேஸ்ட்டாக போயிடும். உப்பு கம்மியாக இருந்தால் கூட ஒரு ஐடியா பண்ணலாம், என்னென்னா உப்பை தேய்ச்சிடலாம் மேலே, இல்லையா? செம்ம ஐடியா. சரி, இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சிக்கனை வந்து வாங்க சிக்கனை பார்த்தீங்களா, நல்லா மேரினேட் பண்ணி. ஆமாம், தலைவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு தான் இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு இது கொடுக்க போகிறோம். ஆமாம், அபிஷேகம், மசாலா அபிஷேகம் கொடுக்க போகிறோம். ஆமாம், இப்போ வந்து முதல்ல நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கேப்ல எல்லாமே உள்ளே போகணும், உள்ளே இங்கே இந்த மாதிரி அப்படியே. ஆமாம், அப்போ தான் உள்ளே
அது வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் ஆக்சுவலாக இன்னொரு 2 ஹவர்ஸ் கிட்ட நம்ம வந்து மேரினேட் பண்ணணும். ஆக்சுவலாக 4 ஹவர்ஸ் மேலே மேரினேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் ஒன்றுமே தேவைப்படாது, நம்ம இதுலேயே மிக்ஸ் பண்ணுறதுனால. ஆமாம், இதுவே போதுமானது. அப்படிங்கப்பா. ஆமாம், பாருங்கள் அதை டீப் குளிக்க ஃப்ரை விடுங்க. பண்ணி சாப்பிட்றதோட இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஆமாம், இதை பார்த்தோன்னே உங்களும் இன்னைக்கு கிரில் சிக்கன் செய்யணும்னு ஆசை வரும். உங்களுக்கு ஸ்மெல் கூட வரலாம், ஏன்னா அந்த கஸ்தூரி மேத்தி ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாம், கடையிலலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆமாம் ஆமாம், ஓகேங்களா. நம்ம வீட்டிலனால நம்ம வந்து இந்த மாதிரி டைம் எடுத்து க்ளீனாக நீட்டாக பண்ணுறோம். இதில் எதுவுமே ரொம்ப ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிடையாது. ஸோ காஷ்மீரி சில்லி இது ஆல்ரெடி கலர் கொடுத்துரும், அதனால் நமக்கு ரெட்டுக்கு போடணும் அப்படின்னா இல்லை. அப்புறம் இந்த மாதிரி சில நேரத்தில் பேக் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி grill பண்ணும்போது உள்ளேயே வந்து சில கேப்சிகம் அதெல்லாம் வெட்டி வெட்டி போட்டு உள்ளே வச்சு பேக் பண்ணிடுறாங்க, grill பண்ணிடுறாங்க. ஆமாம், இந்த உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குல்ல, இப்போ இதுக்குள்ளே தான் இந்த சில இதெல்லாம் வச்சிடுறாங்க அப்படி. ஸோ மசாலா போட்டாச்சு. ஆமாம், இப்போ வந்து ஃபுல்லாக நாங்கள் அப்ளை பண்ணியாச்சு, அவ்வளோதானப்பா. இப்போ இதுலேயே கொஞ்சம் ஊற வச்சிரும், திருப்பி தேய்ச்சிக்கலாம். தலைவரே, ஆமாம், ஒரு ரவுண்ட் அடிங்க. கொஞ்சம் இருங்க, ஒரு இன்க்ரீடியன்ட் மறந்துட்டோம், லெமன். ஆமாம், இப்போ என்னென்னா லெமனை வந்து இப்படி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லெமன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே லெமன் ஜூஸை வந்து ஃபுல்லாக அது படுற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு பின்னாடியும் லெமனோட அந்த அது சிட்ரிக் ஆசிட் வந்து அதுவும் ஒரு சில டேஸ்ட்டை கொண்டு வந்துடும். ஜாய்மா, did you see this? Grilled chicken. First time. ஓகேம்மா, ஓகே. ஸோ இப்போ மேரினேஷன் முடிஞ்சு, இப்போ என்னென்னா மிக்சிங் முடிஞ்சிடுச்சு. மேரினேஷன் இன்னும் நம்ம வந்து ஒரு 2 hours, 4 hours நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஒரு 1/2 hour இல்லை ஒரு 3/4 மணி நேரம் ஏற்கனவே ஊற வச்சிட்டோம் அந்த இதில். ஸோ இப்போ வந்து நம்ம அதோட சேர்த்து ஓகே, இப்போ இன்னும் வந்து கொஞ்ச நேரம் 2 hours கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம், grill பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? இது வந்து 2 hours வெளியில் வச்சிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இது வந்து ஃப்ரீசரில் இல்லை, கீழே. ஆமாம், இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில். ஸோ மேரினேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய முழு கோழி நல்லா மேரினேட் ஆகி இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து நியர்லி நான் வந்து ஒரு 3 hours மேலே எல்லாம் சேர்த்தா ஒரு 4 hours நாங்கள் மேரினேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஈவினிங் grill சிக்கன் செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஆஃப்டர்நூன் அப்படி ஸ்டார்ட் பண்ணி மேரினேட் பண்ணாலே ஈவினிங்க்கு வந்து சூப்பராக இருக்கும். இல்லை மத்தியானத்துக்கு வேணும்னா நீங்கள் மார்னிங்கே என்ன பண்ணணும், மேரினேட் பண்ணணும். அதுதான் மெயின். ஏன்னா எந்த அளவுக்கு மேரினேட் ஆகிருக்கோ அவ்வளோ அது அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 hourலாம் வந்து ரொம்ப க்ரில்லுக்கு வந்து மினிமம் 3-4 hours வைக்கணும். ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா நம்ம வந்து கிளைமேக்ஸ் எதில் வைக்க போகிறோன்னா க்ரில்லில் வந்து ஓவனில் எப்படி grill பண்ணுறது அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து இப்போ அதை கம்பி காட்டுப்பா. இது என்ன பார்த்தீங்களா, இதுதான் அந்த ரோட்டிசரியோட ஃபங்க்ஷன். ஆமாம், சுற்றி வேகும்ல, நம்ம கடைங்கள ஹோட்டல்லலாம் பார்ப்போம்ல, சுற்றிட்டே இருக்கும் ஸ்லோவாக. இதுதான் கம்பியில் வந்து ஆக்சுவலாக எல்லா ஓவன்லேயும் இருக்காது. நீங்கள் ஓவன் வச்சுருக்கீங்கன்னா இப்போ அந்த இது என்ன ரொட்டேசரி மோடு, இன்னொன்று கன்வென்ஷன், என்ன அது பேர் என்ன பேர், கன்வெக்ஷன் மோடா, அந்த மாதிரி சில ஓவனில் மட்டும்தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வச்சுருக்கிறது வந்து IFB, அதில் வந்து இந்த மாடல் இருக்குது 30 liters. ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நம்ம ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ அதுதான் சுவிதா பண்ணியிருக்கா. ஒரு 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே ஓவனை வந்து சூடு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இப்போ grill சிக்கன் வந்து நம்ம இப்போ வந்து இந்த கம்பியில் எப்படி வந்து அதை ப்ளேஸ் பண்ண போகிறோம் அதுதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து இப்போது என்ன பண்ணணும்னா இந்த கம்பியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது ரொட்டேட் ஆகும்.
ஓகே, சரி, ஓகே. இப்போ என்னென்னா இந்த 2 காலையும் வந்து நம்ம கட்டணும். இந்த காலையும் ஆமாம், இதை வந்து ஒரு நூல் போட்டு கட்டணும். ஸோ கட்டிட்டானா நமக்கு வந்து இந்த ரொட்டேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காலை வந்து கட்டணும். ஐடியா. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இப்போ இதை வந்து ஓவனில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை வந்து அப்படியே ஓவனில் எடுத்துக்கொண்டு போகிறோம். இதை கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணிடணும். ஏன்னா கீழே எக்ஸ்ட்ரா அது ட்ரிப் ஆச்சுன்னா. ஆமாம், இருக்குமா? ஓகே, ஸோ இப்போ வந்து பிளேட் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துட்டோம். ஏன்னா அது ரொம்ப பல்கியாக இருக்கிறதுனால சுத்தாது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ரொட்டேட் பண்ணும் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம இந்த ஆப்ஷனில் ரீஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அகேன் 1 2 20 minutes பண்ணிவிட்டு ஆன். ஓகே, இப்போ அதை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்கள். பாப்போம், கொஞ்ச நேரம் சுற்றுங்க சாமி. இன்னும் 20 நிமிஷம் இவர் சுற்றட்டும், கட்டிடுவோம். அடுத்த ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எப்படின்னு பார்க்கலாம். புகையெல்லாம் வருது, பார்ப்போம். 20 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாவ் கிரில் சிக்கன் ஹாஃப் ரெடி பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து எடுக்கணும். ஸோ நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு இது கம்பியில். ஓகே, வாவ், இதை அப்படியே நம்ம எடுத்து இந்த ட்ரேயில் வைக்கிறோம். எதுக்குன்னா இப்போ கொஞ்சம் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் மேக்கப்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ பாருங்களேன். வாவ், இப்போ நம்ம வந்து 20 minutes வச்சுருக்குறோம். 20 நிமிஷம் ஓவனில் வச்சுருக்குறோம். ஸோ 20 minutesல இந்த மாதிரி குக் ஆகும். நல்லா குக் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 25 minutes வைக்கணும் ஆக்சுவலாக டோட்டலாக. ஓகேப்பா, சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இவர் வந்து யூஸ்வலி காலும் ரெக்கையும் கட்டுவாங்களாமா, நம்ம ரெக்கையை மிஸ் பண்ணிட்டோம். ஆமாம், நாங்கள் என்னென்னா இங்கே பாருங்கள், அந்த காலை கட்டியிருக்கோம். கால் கட்டியிருக்கா, கால் கட்டுப்பட்டுருக்கு பாருங்கள். ஆமாம், தலைவருக்கு காலை கட்டிட்டோம், ரெக்கை மட்டும். ஆமாம், இப்போ இந்த ரெக்கையை வந்து பிடிச்சி கட்டிடுவோம். சரி, இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இல்லை கட்டிட்டு பெயிண்ட் பண்ணிடுவோமா? இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா கொஞ்சம் பட்டர் போடுவோம். ஆமாம், இது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து பட்டரும் இதையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெக்கையை கட்ட போகிறோம். நம்ம வந்து சிக்கன் ஹாட்டாக இருக்குது. ஓகே தலைவரே, ஆனால் ரெக்கை வந்து இதாகுது. ஆனால் அது ஒரு ஐடியா இருக்குது. என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை வந்து அப்படி சுற்றிக்கும். அந்த நூலை வச்சு ஆமாம் இதை வந்து கட்டிக்கும். சூப்பரா கட்டியாச்சு. கொஞ்சம் இந்த இது மட்டும் இருக்குது, இது பிரச்சனை இல்லை. அதோடைய கழுத்து. சரி, இப்போ பெயிண்ட் அடிப்போம். பெயிண்ட் அடி பார்ப்போம். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினால இந்த பட்டரிங் பண்ணுறோம் கொஞ்சம். ஆமாம், டிங்கரிங் மாதிரி பட்டரிங். அது மேலே அப்பதான் கிறிஸ்பியாக வருமாமா. நம்ம பட்டர் போடும்போது அது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரும் வரும். பட்டரும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிரில் சிக்கன் ஹோட்டலில் பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க, தடவிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை பண்ணி. ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டில் நிஜமாவே போர் அடிக்குன்னா ஆமாம் இதை பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு எப்படி இதுக்கெல்லாம் டைம் இருக்குது அப்படின்னு. டைம் எல்லாம் இருக்காது, நம்மளா டைம் உருவாக்கிக்க வேண்டியதுதான். ஆமாம், இங்கே பாருங்கள், ரொம்ப நாள் ஆசை வீட்டில் பண்ணி சாப்பிடுவோம். இன்னொன்று, இப்போ நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அது நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதை தொடங்கி ஒரு 4-5 hours. ஸோ இந்த இதுலயே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதே ஒரு மெடிடேஷன் தான் இல்லையா? ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவாரு, இதுல ரொம்ப இன்வால்வ் ஆயிருப்பார். ஆமா, அதனால கிரில் சிக்கன் வீட்டில் செய்து பழகுங்கள்.
இந்த மாதிரி இனி அடிக்கடி நிறைய விஷயங்களை நாங்கள் செய்வோம். அதனால் வீடியோவை வந்து பார்த்துட்டு சும்மா போகக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் போடணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகேயா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல கிரில் சிக்கனை. ஓ சரி, இப்போ கொஞ்சம் திருப்பி கூட பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணால், இப்போ ஒரு சைட் பண்ணிட்டோம்ல, இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே கவுக்கணும். ஆமாம் தலைவரை இப்படி வச்சுக்கணும். பார்த்தீங்களா இவன் எப்படி இருக்காரு பாருங்க. ஏய் ஒழுங்காரு. ஆமாம் ஒழுங்காருவா. ஓகே ஓகே திருப்பி பண்ணுங்க பார்க்கலாம். ஆமாம் ஓகே. இது பட்டரா இல்லை? பட்டரை உருக்கி தந்தேன். ஓகே, வெண்ணெயே தேய்க்கிறோம். ஆக்சுவலாக ஏன் இதுன்னா, கொஞ்சம் உங்களுக்கு அந்த அவுட்டர் லேயர்லாம் வந்து சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுனால தான். அவன் பட்டர் தான் போடுவான்னு நமக்கு தெரியாது. அந்த கிரில்லிங்க்குன்ற உள்ள டைம் வந்து 45 மினிட்ஸ். அது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் பண்ணுறோம், அப்புறமா ஒரு 25 மினிட்ஸ் பண்ண போகிறோம். ஊற வைக்கிறது 4 hours. ஸோ மொத்தம் 4.25 மணி நேரம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 10 o'clock சிக்கன் வாங்கினோம், ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் மத்தியானம் 12:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். 12:30க்கு மேலே தான். அதுக்கப்புறம் மேரினேட்டே ஒரு 4 மணி நேரம் பண்ணியிருப்போம். 4 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆமாம், இதோட வேலை முடிஞ்சுது. ஓயிங் தலைவரே வாங்க, உங்கள் பார்பிக்யூ போயிடுங்க. ஓகே, ஸோ உள்ளே வச்சுட்டோம். இப்போ மறுபடியும் அதை லாக் பண்ணி டர்ன் கிரில் ஆப்ஷனை ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 2 முறை 20, 21, 22, 23, 24, 25. ஓகே, சுத்தராக பாருங்க. சுத்த ஆரம்பிச்சிட்டார். ஸோ 20 மினிட்ஸ் ஃப்ரீயாக உட்காரலாம். அவ்வளோதான். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம கிரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேயா? வா முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஓகே, வாவ் ஸோ கிரில் முடிஞ்சு விட்டது. சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கு லைட்டில்? வாவ். இப்போ கிரில் சிக்கன் ரெடி. இப்போ நமக்கு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு என்ன தேவைன்னா, மயோனைஸ் தேவை. அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். இது நாங்களுமே யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து பூண்டு, கார்லிக், அந்த எக்கோட ஸ்மெல் வரக்கூடாதுன்னு ஒன்று. கொஞ்சம் வந்து ஆயில், நீங்கள் வந்து ஸ்மெல் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹெல்த்தி ஆப்ஷன் வேணும்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், இல்லை கிரவுண்ட் ஆயில் கூட ஓகே தான். ஓகே, ஸோ 3 இன்க்ரீடியன்ட். ஒன்று வந்து முட்டை, கார்லிக், அப்புறம் உப்பு, அப்புறம் ஆயில். இப்போ ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃபர் ஆகும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி சின்ன பிளெண்டர் இப்படி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இருக்கு இல்லையா? ஸோ நாங்கள் வந்து இந்த பிளெண்டரில் பண்ணுறோம். முதல்ல வந்து முட்டை இதையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் விடணும். ஆயில் விடணும். ஓகே, முட்டை. இது இப்போ அந்த முட்டையை பாருங்களேன், அந்த எல்லோ நமக்கு தோணலை அந்த முட்டையை அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணால் அப்படி அதோட டோட்டலாக இதே மாறிடும் பாருங்க. ஓகே, இது கூட 2 பூண்டை போட்டு அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். சரிப்பா, அடிங்க. இதில் வந்து ஒரு ரொம்ப உப்பு போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ 1 பிஞ்சு சால்ட்டு. ஓகே, சால்ட் போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர். ஓகே, பெப்பர் வந்து கொஞ்சம் நமக்கு இதுக்காக கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். காரம் தெரியாதானா? தெரியாது. ஓகே, இதில் இப்போ வந்து இது கொஞ்சம் ஆயில். ஓகே, ஒரு 50 ml ஆயில், இல்லை 30 to 50 ml ஆயில் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ வீட்டிலே பண்ணலாம். நம்ம கடையிலலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஃப்ரெஷ்லி என்னது பச்சை முட்டையாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. கூட கொஞ்சம் லெமனும் போட்டுக்கலாம். ஆமாம், லெமன் வந்து ஆமாம் இன்னும் கொஞ்சம் அந்த இதை கொடுக்கும். ஓகே, ஒரு
ஒரு ஹாஃப் லெமன் தான் விடுறோம். ஓகே. ஸோ லெமனும் ஆட் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முட்டை, கார்லிக், பூண்டு, உப்பு, எண்ணெய், லெமன். ஓகேயா? ஸோ பெப்பர் கொஞ்சம் போடுறோம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ். ஏன்னா நமக்கு சிக்கன்லேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும், இதுலேயும் உப்பு இருந்தால் ரொம்ப உப்பாக தெரியும். ஆமாம், அதனால் நீங்கள் ரொம்ப சேர்த்துக்காது. ஓகே. இப்போ மறுபடியும் இதை வந்து பிளெண்ட் பண்ணுறோம். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இன்னொன்று 30 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக அடிக்காதீங்க. 30 செகண்ட்ஸ் கேப்பு, 30 செகண்ட்ஸ். எவ்வளோ திக்காக வந்துச்சு பாருங்கள் மயோனைஸ். வாவ், நல்லா இருப்பா. இன்னும் திக்காக வேணா கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணால் வரும். ஆமாம், இது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கும். இன்னொன்று கடைகளில் வினிகர் போடுவாங்க, பட் வினிகர் வந்து சேஃப் இல்லை. டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஆமாம், லெமன் வந்து நல்லது. ஸோ மயோனைஸ் ரெடி, கிரில் ரெடி. இனி சாப்பிட வேண்டியதான். வா, ஸோ கிரில் சிக்கன் வித் மயோனைஸ் ரெடி. கொஞ்சம் சாப்பிடுங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? செம்மையாக இருக்குது. லேயர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பர். அப்படி மைனஸில் தொட்டு அப்படி எடுத்து சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல் கிரில் சிக்கன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் இப்போ ஃபேமிலியாக வச்சு செய்ய போகிறோம், சாப்பிட போகிறோம். தேங்க்யூ. ரவுண்டு கட்டி இது பாவம். பை பாய். இதோட சோல் வந்து பீஸ்ல போயிருக்கு. ரெஸ்ட் இன் பீஸ், ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம வயிற்றுக்குள்ளே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை பை பை.